கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 20 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. அக்கா இப்படி ஒரு புளியங்கொம்பு பிடிக்கிறதுக்காக தான் என்கிட்ட வீராப்பா பேசிட்டு போனியா அப்படின்னு கிண்டல் பண்ணி நக்கலாக பேசுகிறாங்க சரவணன். மாமா இங்கே பாருங்கள், உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து நானும் அமைதியாக இருக்கேன். உங்கள் மரியாதையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனைனா நீங்கள் உங்கள் 2 பேர்த்த மட்டும் வச்சு பேசுங்க. அதை விட்டுட்டு தீபாவை இதில் இழுத்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குங்கிறாங்க கார்த்திக். ஆமாம், கார்த்திக் சொல்கிறது சரிதான். உங்கள் 2 பேர் பிரச்சனையை உங்கள் 2 பேர்த்தோடு முடிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு எதுக்கு தீபாவையும் கார்த்திக்கையும் இழுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? நடந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு பரமேஸ்வரியம்மா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா தவிர மீதி இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரவணன் பேசினதை கேட்டு. சரிம்மா நாச்சியா, நீ மாப்பிள்ளையும் பேர பிள்ளைங்களையும் அவங்கவுங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போமா அப்படின்னு பரமேஸ்வரி சொல்லவும் சரின்னு அபிராமியும் அவங்கவுங்க ரூமுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தீபா மட்டும் தனியாக சோகமாக நின்று அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கார்த்திக் அதை நோட் பண்ணிட்டு வந்து தீபா ஏன் தனியாக நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தீபா எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிற வேதனையை அப்படியே மறைக்கிறாங்க. ஆனாலும் கார்த்திக் விடாப்பிடியா, எனக்கு தெரியும் தீபா, இங்கே பாட்டியோ மாமாவோ என்ன வேணாலும் பேசட்டும், யார் பேசுகிறதும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. யார் பேசினாலும் நீங்கள் திருப்பி பேசுங்க. எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நீங்கள் தான். உங்களை யார் கூட வச்சு கம்பேர் பண்ணாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. எப்பவும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேங்கிறாங்க கார்த்திக். அதை கேட்டு தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சார், இப்படிப்பட்ட உங்ககிட்டயா நான் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கேன்? நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, என்னை எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இது போதும் சார் அப்படின்னு மனசுலேயே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தீபா. சரி தீபா, இங்கே நிறைய போட்டிகள் நடக்கும், அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபாவும் சரிங்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.